விஷ்ணு பிரமா புது கவர்மெண்ட்டு பழைய கவர்மெண்ட்டில் கூத்தடிச்சது பூரா வெளியே விட்டு தான் ஆகணும்ட்டார். அப்படின்னா தான் இவனுங்களை பூரா உள்ளே அள்ளி தூக்கி போடுறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்ட்டார். இல்லை பத்திரப்பதிவில் பூரா அரசியல்வாதி ஆஃபீஸாக கட்டுதான். எப்படி ஆஃபீஸாக கட்டி புரோக்கர் வேலை பார்க்கான். இப்போ அரசியல்வாதி புரோக்கர் வேலை பார்க்கான். தமிழ்நாடு முழுவதும் பார்க்கான். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இதே தான் ஸ்டெப் எடுத்து போகுது. புரியுதா? ஒவ்வொரு மாநிலத்தில் என்னத்தையாவது விளைச்சி சாப்பிடும்னு அது சில மாநிலத்தில் போகுது. இந்த 25 மாநிலத்துலேயும் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இப்போ தமிழ்நாடு வந்து ரொம்ப மோசத்தில் போகிறான். பேப்பர் நிறையா உள்ள ஏற்கனவே கண்டரன் லாரி 500 லாரி 5000 லாரி கண்டரனில் உள்ள கிடக்கு. இங்கே தமிழ்நாடு முழுவதும் இந்த லாரி கண்டரன் லாரி மூலியமாக பூரா பேப்பர் கெட்டாக பேப்பர் பூரா உள்ளே கிடக்கு. இவன் அடித்த பேப்பர் கவர்மெண்ட்டில் அடித்த பேப்பர் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பேப்பர் இங்கே உள்நாட்டில் உள்ள பேப்பர் எல்லா பேப்பரும் சேர்த்து கண்டரன் லாரியில் ஒவ்வொரு சிட்டி கிராமத்தில் ஏற்றி வச்சு அடைச்சி வச்சு நச்சிக்கிட்டு இருக்கான். என்ன காரணம்? ஒரு ஆதார கார்டில் 10 கோடி 20 கோடி வச்சுருக்கான். என்ன காரணம்? இந்த பழைய கவர்மெண்ட்டில் இவன் அடித்து வீடுகளில் பூரா ஏற்றி வச்சுருக்கான். ஜனநாயகம் ஓட்டு போடுறவன் இப்போ அந்த கணக்கை பிடிக்காது. ஏழை எளிய மக்கள் பாவம் அன்றாட பிழப்பு ஓடுற மக்களையும் பூரா துன்படுத்தி பூரா அதுகளும் பாவம் ஆபாசத்தில் போகுது. ஆணும் பெண்ணும் ஆபாசத்தில் போகுது. அந்த மாதிரி விட்டுட்டான். இப்போ அது விலைவாசியை போட்டான். விலைவாசியில் ஏற்ற வரியை போட ஜிஎஸ்டி போட நொட்டு போட டெல்லியிலலாம் நாராக கிழிச்சி வெளியில் எரித அளவுக்கு விட்டுருவார். பிரதமர் குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி எல்லாத்தையும் இப்போ ஏற்கனவே நேபாளத்தில் கிழிச்சி எரிதான். அடுத்த டெல்லியை விடுதாரோ தமிழ்நாடு விடுதாரோ ஏதாவது ஊடாலப்பட்ட மாநிலம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் இப்போ விடுவார். விட்டா தாண்டா அவங்களுக்கு சரி வரும். பூமி அழிக்க வந்த பாய்ப்பைகளாம் இல்லை விவசாயம் கொடுத்தார். விவசாயம் உயிர் வாழ்கிறது கொடுத்தார். ஒரே பேப்பரை அச்சடித்த பேப்பரை உள்ளே விட்டு எல்லாம் உயிர் பலியை அத்தனையும் தின்னு நாசம் பண்ணி வச்சுட்டான். இனத்தை இப்போ கடிப்போம்னு பாருவான். ஏலே அரசியல்வாதி பூரா புறக்கர் வேலை இப்போ நீ பார்க்க ஆரம்பிச்சிட்ட. பூரா பஞ்சாயத்து போர்டு வார்டில் இருக்கிறவன் பூரா தலைவராக இருந்தவங்க கூட எம்எல்ஏ எம்பி மந்திரி பூரா லார்ஜி கட்டு தான். பூரா அங்கங்கே பத்திரம் இதுக்காடா லார்ஜி கட்டுத காடா நாங்கள் இப்போ பூமியை கொடுத்துருக்காரு அப்படின்ட்டார். அண்டா கண்டாரோலி மேன அரசியல்வாதி முட்டாப்பேல பஞ்சாயத்து போர்டு வார்டு இருக்கிறவன் எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் பூரா லார்ஜிகளை கட்டி இப்போ அதில் பேப்பர் வருமா? பூரா ஏழை எளிய மக்களை பூரா படிக்க போட்டுட்டான். அதுவும் போயிடுச்சு படிக்க. அடுத்தாப்புல வசதியாக இருக்கிற விவசாயம் பண்ணுறவனும் படிக்க போட்டான். படித்தா 1 லட்சம் சம்பளம் 2 லட்சம் சம்பளம். முட்டா பேல உன் பிள்ளை ஆணும் பெண்ணு அங்கே மார்க்கத்தில் கிடக்குடா. கண் பார்வையில் பிள்ளைய வளர்த்து விவசாயம் பண்ணி சாப்பிட்டு ஒழுக்கமாக போடா அப்படின்னு தான் கொடுத்துருக்காரு. ஒழுக்கமாடா ஒழுக்கம் கட்டு போய் கிடக்கடா. முட்டா பேல முட்டா பேல அரை முட்டா பேல படிக்க போடுதானா படிக்க முட்டா பேல பூரா அரசியல் படிக்க பூரா கம்பெனியில் திறந்து பூரா நாசம் பண்ணி வச்சுட்டான்டா. முட்டா பேல நாத்தம் முடிச்ச முட்டா பேகளா படிப்பு முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கடா. புது கவர்மெண்ட்டு போட்டார். எல்லாம் வார்டு வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் அழுவார். இல்லைன்னா லார்ஜி கட்டிக்கிட்டு அலைதான். இப்போ பழையபடி ஆரம்பிச்சிட்டான். லார்ஜி கட்ட ஆஃபீஸை போட பூரா அங்கங்கே போய் வார்டில் ஓட்டு போடுறத பூரா அதை கனெக்ஷன் பண்ணி கூட்டு விடுதான் அரசியல்வாதி. ஐயோ பாவத்தை செய்தான். அவன் அந்த பேப்பரை சம்பாத்தியம் பண்ணுதான். இது வயிற்று பிழப்புக்கு போய் உள்ளே மாட்டுது சொருகுது. இப்போ சிக்கலில் மேலே சிக்கல் ஆகி போகுது. பூரா அந்த அரசியல்வாதி கூத்தடித்த கூத்து. இல்லை பழைய கவர்மெண்ட்டு 10 சட்டத்திலே முடிச்சிருவார். 3 சட்டம் இதுதான் கடவுளுடைய கையில் இருக்கிற மொத்தத்தில் 3 சட்டம்ட்டார். அவர் கையில் 3 சட்டம் தான், வேறு எதுவும் கிடையாது. இந்த 10 சட்டத்தில் டெல்லியில் தமிழ்நாடு வரைக்கும் க்ளோஸ் பண்ணிவிடுவார், கடிக்க விடுவார், குதற விடுவார். அரசியல்வாதி பூரா எம்எல்ஏ எம்பி மந்திரி முதலமைச்சர் கீழே பஞ்சாயத்து போர்டு வரைக்கும் எல்லாம் அவன் கைட்டை கிழிச்சு குடலை பூரா வெளியே எரிய விடுவார். நாய் குதறல் போட்டாரா இப்போ குதற விடுவார். முக்கால் சத்தியம்.